வணக்கம் நண்பா. இனிய 50வது பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். ஆ வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆன் யுவர் 50th பர்த்டே. ஆ பெரிய சாதனை தான் 50 ஆண்டுகள் அப்படின்றது. என்ன சாதிச்சோன்றது இல்ல. 50 ஆண்டுகள்ன்றதே பெரிய சாதனை தான். அரை நூற்றாண்டு நண்பா, சும்மா கிடையாது. ம். இனியனை பற்றி ஒரு சொல், அதில இனியனை விவரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இனியனை பத்தி சொன்னோனே எனக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய அ ஒரு வார்த்தை அப்படின்னா விடாமுயற்சி. இனியனுடைய விடாமுயற்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனியன் இன்னைக்கு தொட்ட இந்த உயரத்துக்கு காரணம் இனியனுடைய விடாமுயற்சி தான் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் இனியனோட ஸ்பெண்ட் பண்ண நேரங்களில் மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. பட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறத விட ஒரு நிகழ்வுகளின் தொகுப்பு அப்படின்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, நாங்கள் 12வது படிக்கும்போது நானும் இனியனும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியனோட இனியன் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து படிக்கிறோன்ற பேரில் நிறைய கதை பேசுவோம். வெட்டி கதை அப்படின்னு நிறைய பேர் அப்போ நினச்சாங்க. அதனால் என்ன பயன் அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிருக்கலாம். அதெல்லாம் என்ன பயன்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறைய உலக விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கேன் நான். நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் அது மூலமாக. ரொம்ப வியப்பாக இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது. அந்த வயசுலேயே நம்ம வந்து அவ்வளோ பேசியிருக்கோமா அப்படிங்கிறது. உலக அரசியல் பேசுவோம். குறிப்பாக ஈழத்தை பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம். மொழி, ஜாதி அரசியல் இதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். 17 வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். பட் எனக்கு இன்றைக்கி எப்படி தோணுது அப்படின்னா, பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, 17 வயசில் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்கே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்க முடியாத நினைவுகள். அந்த மேபி அது ஒரு 3-4 மாதம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இனி எனக்கு ஒரு பாடல் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா, சாரங்கதாரான்னு ஒரு படம். சிவாஜியும் பானுமதியும் நடித்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். அப்போயே அது வந்து பழைய பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ பார்த்துங்க ரொம்ப ரொம்ப பழைய பாட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப நல்ல பாட்டு. சாரங்கதாரா படத்தில் வந்து வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனியனுக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக இனியனோட அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இதை சொல்லும்போது கண்டிப்பாக இனியனுக்கு வந்து ஒரு சின்ன புன்முறுவலாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ wishing you a very happy 50th birthday again. இதை போல் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் பல நூறாண்டுகள் பேரோடும் புகழோடும் வாழணும். அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.